பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ள போவோம். உங்களுக்கு தெரியும், ஸ்பெயின் ஆகட்டும், நார்வே ஆகட்டும், நெதர்லாந்து ஆகட்டும், இது போன்ற நாடுகள் எல்லாமே தங்களது நாடாளுமன்றத்தில் பலஸ்தீனை தனி நாடு அங்கீகரிச்சிருச்சு. ஸோ இதை குறித்து இன்னைக்கு ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக ஒரு சில அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இதை நாங்கள் அங்கீகரித்து விட்டோம் என்ற அளவோடு இதை நாங்கள் முடிக்க மாட்டோம். ஏன்னா அதோட சார்ந்து இங்கே எதுவுமே மாறப்போறது கிடையாது. அந்த நிலப்பரப்பில் நடக்கக்கூடிய இன அழிப்பு என்பது தடுத்தால் மட்டுமே இங்கே எல்லாமே மாற்ற முடியும். அதனால எல்லா நாடுகளும் தங்களது நாடாளுமன்றத்தில் பலஸ்தீன் தனி நாடுன்னு ஏற்றுட்டோம். அது பெரிய வெற்றியான்னு கேட்டால் நிச்சயமாக முழு வெற்றி கிடையாது. அப்போ நிச்சயமாக அதை தாண்டி இந்த இன அழிப்பை நடந்த தடுப்பதற்கான வேலையை செய்யணும். பலஸ்தீனுடைய தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய ரிவர் டு ஃப்ரீ, பலஸ்தீன் வில் பி ஃப்ரீ என்ற அந்த வார்த்தை, நதியிலிருந்து கடல் வரை பலஸ்தீன் என்பது சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற அந்த சொல்லாடல் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஸ்பெயின் தரமான முறையில் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கு. ஸோ இந்த கருத்தை இன்னும் கூடுதலாக பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இதே ஸ்பெயினில் ஏர்போர்ட்டில் ஒரு நபர் வர்றாரு. அவர் கையில் ஒரு பாஸ்போர்ட் இருக்குது. அந்த பாஸ்போர்ட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு சீல் பண்ணப்பட்டிருக்குது. அந்த சீலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர்மெலன் இருக்குல்ல, வாட்டர்மெலன் பொதுவாக பலஸ்தீன் கொடியாட்ட தான் இருக்கும். ஸோ அந்த வாட்டர்மெலனுடைய சிம்பிள் போட்டு மேலே ஒரு டைலாக் போட்டிருக்கு. அதோடு சேர்த்து என்னன்னா, நான் சொன்ன அதே வார்த்தை தான், ரிவர் டு சி பலஸ்தீன் வில் பி ஃப்ரீ, ரிவர் டு சி பலஸ்தீன் வில் பி ஃப்ரீ. இந்த வார்த்தையை போட்டு இன்னைக்கு பாஸ்போர்ட்டுகளில், அதிகாரப்பூர்வமான பாஸ்போர்ட்டுகளில் இந்த சின்ன துணுக்க, இந்த சின்ன காகிதத்தை உள்ள வச்சு ஒவ்வொரு பாஸ்போர்ட் பெறக்கூடிய நபர்கள் கையிலையும் இன்னைக்கு ஸ்பெயின் அரசு கொடுக்குது. ஸோ அப்போ ஸ்பெயின் அரசு பலஸ்தீனுடைய விடுதலையில் எந்த அளவு கூடுதலாக செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. மறுபக்கம் வரக்கூடிய நாட்களில் அதிகாரப்பூர்வமாக ஜெர்மனியும் கிட்டத்தட்ட பலஸ்தீனை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போகும் அப்படிங்கிற கேள்வியும் நீங்க எழுந்து கொண்டிருக்கிறது. காரணம், ஜெர்மனி ஐசிசியுடைய இந்த உத்தரவு, அதாவது பெஞ்சமின் நெதன்யாகுவை பிடிப்போம், பிடிவாரண்டை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற விஷயத்தில் இன்னைக்கு ஜெர்மனி கூடுதல் அக்கறையோடு செயல்படுத்தி கொண்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. மறுபக்கம் ஐசிசியுடைய உத்தரவை இன்னைக்கு உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து இஸ்ரேலுடைய தலைவராக இருக்கக்கூடிய நெதன்யாகு செய்து கொண்டே இருக்கிறார். ஐசிசியுடைய உத்தரவு என்னன்னா, உடனடியாக ரஃபாவுடைய நடக்கக்கூடிய தாக்குதலை நீங்கள் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்குது. மேலும் கூடுதலாக இந்த ரஃபாவுடைய தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பதை சொல்வதன் மூலம் இது யுஎன்ல, அதாவது ஐநா சபையில இந்த தீர்மானம் மீண்டும் கொண்டு வாசிக்கப்படக்கூடிய சூழல்ல நிச்சயமாக அமெரிக்கானால வீட்டோ செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐசிசி தெளிவாக சொல்லுது. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ரஃபாவை மட்டும்தான் சொல்றோம், ஒட்டுமொத்த காசாவை சொல்லலை. ஸோ ரஃபாவை சார்ந்த அந்த வீட்டோவை பயன்படுத்தி இந்த இஸ்ரேலுடைய செயல்பாட்டை ஆதரிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி இன்னைக்கு ஐசிசி செயல்பட்டு இருக்கு. ஐசிசியுடைய தலைவராக இருக்கக்கூடிய கரீம் கானுக்கு கொலை மிரட்டல் என்பது இந்த அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும் தொடர்ந்து விடுத்துக்கொண்டே இருக்கிறது. அதற்கெல்லாம் அஞ்சாமி இன்னைக்கு கரீம் கான் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு வகையில நிச்சயமாக நாங்கள் நிகழ்த்துவோம். ஒரு பக்கம் பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்வோம், மறுபக்கம் ரஃபாவில் உடனடியாக இந்த விஷயங்களை எல்லாம் நிறுத்தி அங்கிருந்து ராணுவ தளவாடங்கள் மற்றும் மெர்கவா டேங்குகள் எல்லாத்தையும் வெளியேற்றணும் அப்படிங்கிற உத்தரவை இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஆனா நெதன்யாகு எப்பவும் போல உங்களுடைய உத்தரவெல்லாம் கேட்க மாட்டேன், உங்களுடைய உத்தரவு எல்லாமே எனக்கு இதுக்கு சமம் அப்படின்ற அளவு தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்குது. மறுபக்கம் இந்த இஸ்ரேல் ஐடிஎஃப் உடைய ராணுவ தளபதி ஒருத்தர் சொல்றாரு, இப்போதைக்கு நம்ம அறிவுபூர்வமாக எடுக்கக்கூடிய ஒரு வேலை என்ன தெரியுமா, நாம் உடனடியாக கைதிகள் பரிமாற்றத்திற்கு ஒத்துக்கணும், அதில் சைன் பண்ணணும், அதுதான் நமக்கு இப்போ முக்கியம், அதை நம்ம செஞ்சிருவோம், அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ராணுவ தளபதி என்பது இறந்திருக்காரு. அடிப்படை காரணம் என்னன்னா, நேற்றைய தினம் கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய தாக்குதலில் 2 இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அப்போ ஒட்டுமொத்தமாக பணைய கைதிகள் இறக்க அங்கே பணைய கைதிகள் உறவினர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்தை சொல்லணும், யூதர்கள், பாரம்பரிய யூதர்கள், தோராக்கள், ஜுடாயிசத்தை பின்பற்றக்கூடியவர்கள், தோராவை பின்பற்றக்கூடியவர்கள், இப்ராஹிம் ரைஸுடைய மரணத்தின் அந்த ஜனாசா தொழுகையில பலாயிரக்கணக்கான யூதர்களை நம்ம வீடியோ காட்சியில பார்க்க நேர்ந்தது. அப்ப அந்த அளவு யூதர்கள் நல்லவர்கள், யூதர்கள் முஸ்லீம்களை நேசிக்கக்கூடியவர்கள், யூதர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்றால் அது நிச்சயமாக முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னைக்கு உலகத்தில் பல நாடுகள் இருக்குது, பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் யூதர்கள் வாழ்கிறார்கள் ஒரு சிறிய தொகையில. அவர்களுக்கு எங்கேயாவது பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கா? அவர்கள் எங்காவது கொல்லப்பட்டிருக்கிறார்களா? அவர்கள் எங்காவது தாக்கப்பட்டிருக்கிறார்களா? ஒரு சிறு காயம் கூட அடையாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளில் யூதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நன்றியின் உணர்ச்சியின் ஒரு வெளிப்பாடாகத்தான் ஈரான்ல, தெஹ்ரான்ல நடந்த அந்த தப்ரேஸ்ல நடந்த கூட்டங்கள்ல பலாயிரக்கணக்கான யூதர்கள் கலந்து கொண்டார்கள் என்ற விஷயத்தை நம்மளால கூடுதலாக பார்க்க முடியுது. ஸோ இந்த அளவு இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஜியோனிச தீவிரவாதிகள் ஒரு மூர்க்கத்தனமான செயல்பாடோட தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இந்த செயல்பாடுகள்லாம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம்னா நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சர்வே என்னன்னா, கிட்டத்தட்ட 49% மக்கள் இனிமேல் அக்டோபர் 7க்கு அப்புறம் இஸ்ரேல்ல நாம வாழ்வது நம்ம உயிருக்கு ஆபத்தான விஷயம்தான், இங்கு நிம்மதியாக ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை,
ஒரு குடும்ப வாழ்வியலான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. காரணம், ஒவ்வொரு நேரமும் நாம் உறங்க மாட்டோம். ஒவ்வொரு நேரமும் நமக்குள்ள பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நேரமும் நாம் கொல்லப்படுவோமா அல்லது தாக்கப்படுவோமாங்கிற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக இன்னைக்கு 49% மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு மேல நான் இஸ்ரேலில் வாழ மாட்டேன்ப்பா, உலகத்துல முன்னாடி நாடோடியா இருந்தப்ப கூட நல்லா இருந்தேன், இஸ்ரேலுங்க நாடுல நீ என்னை வந்து உட்கார வச்ச, எனக்கு நீங்க நிம்மதியே கிடைக்கலப்பா, ஒரு பாதுகாப்பு இல்லப்பா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு நீங்க அந்த மக்கள்லாம் சொல்லிக்கொண்டு வெளியேறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் வந்தவன் நம்பர். அடுத்து ஹமாஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு துப்பாக்கியை பற்றிய ஒரு செய்தி வந்திருக்கு. உலகத்திலே அதி நவீனமான துப்பாக்கி இதுதான் என்ற அளவுக்கு இன்னைக்கு செய்திகள் போடப்படுது. ஸோ இந்த துப்பாக்கியுடைய பெயர் பார்த்தீங்கன்னா அதுனான் அல் கோல் என்று சொல்லக்கூடிய பெயர். யார் இந்த பேருன்னு கேட்டீங்கன்னா 2004 இதே இஸ்ரேல் படையால வந்து சுடப்பட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு ஷஹீதுடைய பேர் அதுனான் அல் கோல். ஸோ இந்த பேர்ல இருக்கக்கூடிய அந்த கோலை எடுத்து தான் இந்த துப்பாக்கி பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த துப்பாக்கி அல் கஸாம் படைப்பிரிவினர் வந்து பயன்படுத்துறாங்க. இந்த துப்பாக்கி ரொம்ப நீளமான துப்பாக்கி. இது போன்ற துப்பாக்கி யார்ட்டும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அதாவது ரஷ்யா கையில் இருக்கக்கூடிய டிராகூனோன் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கி, ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஸ்ட்ரை என்று சொல்லக்கூடிய துப்பாக்கி, ஈரான் கையில் இருக்கக்கூடிய ஷாகர் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கி. இந்த துப்பாக்கியை விட அது நவீனமான துப்பாக்கி தான் இந்த கோல் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கி. ஸோ இந்த துப்பாக்கி குறித்த ஒரு ஸ்டடியை வந்து அமெரிக்காவுடைய CNN எடுத்திருக்குது. அது சொல்லுது உலகத்திலே சக்தி வாய்ந்த துப்பாக்கி இதுதான் இருக்கும், இதாக தான் காணப்படும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து செய்திகள் வெளியிடுது. இதுல பெரிய ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பெரிய ஆலைகளில் வைத்து தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி கிடையாது, வீட்டில் ஹோம்மேடாக தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி தான் CNN செய்தி கொடுக்குது. அந்த துப்பாக்கியை பற்றிய சில விவரங்களை இங்கே நம்ம பார்த்தோம். இது முற்றுமுழுதுமாக வீட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி. இது பார்த்தீங்கன்னா 14.5 மில்லிமீட்டர் குண்டுகள் மற்றும் வெடிபொருட்களை சுமந்து செல்லக்கூடியது. உலகில் மிக நீளமான துப்பாக்கின்னு சொல்லப்படுது. அதன் கொடிய தூரம் 2 கிலோமீட்டர் தூரம் தாக்கும். மேலும் குறிப்பாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செவுரில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து அதை தாக்கி அந்த செவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 நபர்கள் மேல ஒரே டைம்ல தாக்குதல் நடத்தி கொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றதுதான் இந்த கோல் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கி என்று இன்னைக்கு செய்திகள் உருவாயிட்டு இருக்கு. நான் மேற் சொன்ன மாதிரி தான் அதுனான் அல் கோல் என்ற அந்த ஷஹீதுடைய நினைவாக இந்த கோல் என்ற இந்த பெயரை வந்து துப்பாக்கிக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த துப்பாக்கி தான் இன்னைக்கு சர்வதேச அளவில் பேசப்படுது. இப்படிப்பட்ட துப்பாக்கியை ஒரு சிறுபடையா இருக்கக்கூடிய ஹமாஸ் அதுவும் வீட்டில் வச்சு தயார் பண்ணி இருக்குன்னா அந்த அளவு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற செய்தி தான் அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியா இருக்கு. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.